ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் இந்த பிஸ்னஸை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆகிடும். எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸ்டாண்டர்டாக வந்து ஒரே மருந்து தான். யாரை தப்பு பண்ணாங்களோ மன்னிப்பு கேட்கணும். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 37 வருட அனுபவம். அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 இன் பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? JNN Institute of Engineering Chennai, Joint CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. ரீல்ஸ் பேசி தான் ஆர் வீடியோஸ் போட்டு தான் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இன்டெலிஜென்ட் பீப்புள் லிங்க்டின்ல இருப்பாங்க. இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னா ரெடிட்ல இருப்பாங்க. வேற வழி இல்லை. லிவ் இன் a noisy world. நம்ம இருக்கோன்றதை ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியது. ஒரு மாசம் ரீல் போடணும்னா எல்லாரையும் மறந்துடுவாங்க. Building a team, that's very important. அந்த டீமை பில்ட் பண்றது எப்படி சூஸ் பண்றது? எடுக்கிறப்போ வந்து ஒரு வேலைக்காக தான் எடுக்கிறவங்கள. ஆனால் அவங்க வேலையால் மட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தே ஷுட் ஃபீல் ரியலி ப்ரௌட் அபவுட் வாட் தேர் டூயிங். ஸோ அந்த ப்ரைட் நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று செக்யூரிட்டி. அவங்க ஜாபுக்கு வர்றதுக்கு காரணமே செக்யூரிட்டி தான். அவங்களுக்கு தேவையான சம்பளம் வந்துடணும், இல்லைன்னா அவங்களே பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் டீம் கூட இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க ஈவினிங்கில் தான் வருவாங்க. ஸோ வர்றப்ப அவங்கள்ட்ட இந்த மாதிரி டெக்கில் என்னென்ன இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லிடுவேன், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நமக்கு வந்து கொரியர் போகலைங்கிறாங்க, அதுக்கெலாம் என்ன பண்ணுறது, அதுக்கெலாம் இது இருக்குது அது இருக்குது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குவேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணுவேன். அவங்களும் வந்து நான் ஏதாவது வீடியோ ஏதாவது இது பண்ண எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா என் கூட உட்காந்து இது வேணும் இது வேணாம் இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாதும்பாங்க, இல்லை இது ஃபன்னாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கைடன் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணுறப்போ வி ஒன்லி ஹையர் ஃபார் குவாலிட்டி. அவங்ககிட்ட அவங்களால இந்த வேலையை பண்ண முடியும், அதனால மட்டும் தான் ஹையர் பண்ணுறோம். ஆனால் ஈவென்ச்சுவலாக தே கெட் அட்டாச் டு த விஷன். நமக்கு விஷன் இருக்கும், நம்ம கூட அந்த விஷனை அவங்களோட விஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் நாள் தேவைப்படும். அதுக்கு 1-2 வருஷம் தேவைப்படும். அந்த 1-2 வருஷத்தில் ஒன்று வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா பெர்மனெண்ட் ஆகிடும். இது நடக்கும். இது வந்து நான் கவனிச்ச பேட்டர்ன். நான் மல்டிபிள் கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். எல்லா கம்பெனிலும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்குது. பில்டிங் அ டீம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு ஸ்டெப் அந்த டீமை பில்ட் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, பிகாஸ் ஷீ இஸ் த ரைட் எக்ஸாம்பிள். ஏன் நான் சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு வீட்டை எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி அவங்க கம்பெனியை வந்து ப்ராப்பரா ஒரு இல்லத்தரசி மாதிரி சூப்பரா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் த ரைட் பர்சன். அதை எப்படி பில்ட் பண்ணீங்க? நான் செய்கிற வரலும் செஞ்சேன். எனக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கிறப்ப பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொன்னேன், மாதிரி நான் செய்கிறேன், நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து செய்வோம். சரி, இதில் வந்து என்னென்னா இலைய உருவுறது, காய வைக்கிறது, அரைக்கிறது. ஸோ அதனால் அவங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். எங்கேயாச்சும் ஒரு கீரை ஏதாவது ஒரு கீரை புதுசாக பிடிச்சிருந்துச்சுன்னா அது அவங்க என்ன நினைப்பாங்க, அக்காவுக்கு ரொம்ப நல்லது செய்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுருவாங்க. நான் திருப்பி வந்து பார்த்து இதை யார் போட்டா அப்படின்னு கேட்டால் எல்லாம் திருன்னு முழிப்பாங்க. இதெல்லாம் போடக்கூடாதுக்கா, இல்லைப்பா ஒரு இலை தானே, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ விடு அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், இல்லை எனக்கு நீ நல்லது செய்கிற, எனக்கு நீ கெட்டது செய்கிற, அதனால என்னுடைய இதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது வந்து நல்லது கிடையாதுக்கா, இது ஒரு இலையில என்ன பார்க்க போகிறாங்க, அதெல்லாம் இல்லை, சீயக்காவோட சேர்ந்து அரைஞ்சிச்சுன்னா அது தெரியாது, அது செய்யவே கூடாது, நீ முதல்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய. இப்போ வந்து அவங்க எல்லாருமே கரெக்டாக ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏதாவது வீணாக ரோஜா இதழ்கள்லாம் காய வைப்போம், சில சமயம் பூசம் பிடிச்சிரும், ஃபேன் போட்டிருப்போம், சோலாரில் வச்சுருப்போம், எல்லாமே செய்வோம். கிளைமேட்டில் ஒரு தடவை இதாகிடும், வந்துச்சுன்னா அப்போ அவங்களாவே எடுத்து அக்கா இது வீணாக போய்டு. ஆனால் முன்னாடி வந்து என்ன சொல்லணும்னா, ஐயோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், இது வீணாகிடுச்சுன்னா இதோட போட்டுடலாம் அதோட போட்டுடலாம், எனக்கு ஐடியா கொடுப்பாங்க. எதோடையும் போடக்கூடாது, இதை குப்பையில் தான் போடணும் அப்படின்னு, உரமாக போடுங்க, செடிக்கு உரமாக போடுங்க. அப்படி இல்லையா பழம்லாம் இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், தேமோர் கரைசலில் போடுங்க, பழ கரைசலில் போடுங்க, நம்ம வயலுக்கு உரமாக போடுங்க, இதை தலைக்கு போட்டு என் பெயரை கெடுத்துறாதீங்க அப்படின்னு அதை அவங்கள சொல்கிறது. இப்போ எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக எங்கே போனாலும். இப்போ போன வாரம் கூட எனக்கு கல்யாண நாள் வந்தது, எனக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே பணம் கலெக்ட் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டாங்க. நான் போயிட்டு நான் வந்தேன், இதெல்லாம் எதுக்கு வாங்குறீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது, தான் விஷ் பண்ணீங்கல்ல அது பத்தாதான். இல்லைக்கா நான் அவங்களுக்கு வாங்கியிருக்கோம், வால் ஹேங்கிங் வாங்கியிருக்கோம். சென்னு வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கவரில் மேலே பார்த்தேன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது வந்து நான் நினச்சேன், நான் வந்து அவங்கள வந்து குடும்பமாக நினச்சேன், நான் அவங்க எல்லாருமே என்ன குடும்பமாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறப்ப எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக. நிச்சயமா நீங்கள் அதை சொல்கிறப்ப ஹவ் எமோஷனல் யூ ஆர் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது அந்த கிஃப்ட்டை நான் பார்க்கல, அந்த ரேப்பர் அதை கட் பண்ணி நான் என் பர்ஸில் வச்சுருக்கேன். நிச்சயமா நீங்க உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாமே வந்து விமன் எம்ப்ளாயிஸ். ஆமா, எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப், சில பேர் சிங்கிள், சில பேர் விடோஸ்,
அது மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர். சில பேர் தான் ஃபேமிலியோடு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே எங்கள் தெருவுலேருந்து 2 தெருவில் உள்ள லேடிஸ் மட்டும்தான். அதனால் எவ்வளோ லேட்டானாலும் சரி, எவ்வளோ சீக்கிரமாக வர சொன்னாலும் சரி, இல்லை என் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும், இல்லை ஃபேக்ட்ரியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எல்லாம் எடுத்துக்கட்டி மாலை கட்டுறது, கோலம் போடுறது, அதுலேருந்து எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்து செய்வாங்க. இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் டீம் கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி வந்துட்டு? அதெல்லாம் சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க, ஈவினிங்கில் தான் வருவாங்க. ஸோ வர்றப்ப அவங்கள்ட்ட இந்த மாதிரி டெக்கில் என்னென்ன இருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லிடுவேன், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நமக்கு வந்து கொரியர் போகலைங்கிறாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் இது இருக்குது அது இருக்குது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குவேன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணுவேன். அவங்களும் வந்து நான் ஏதாவது வீடியோ ஏதாவது இது பண்ண எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா என் கூட உட்காந்து இது வேணும் இது வேண்டாம் இதெல்லாம் இப்படி சொல்லக்கூடாதும்பாங்க, இல்லை இது ஃபன்னாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்க கைடன் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிறேன். அதுதான் இப்போ ஆக்சுவலி இவங்க ஒரு பிஸ்னஸ் மாடல் இல்லையா? இப்போ இவங்க வந்து ஒரு அழகாக வந்து ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டீமை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. நம்ம வெளியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக நம்மளுக்குலாம் தெரியும். பட் தெரியாமல் இது மாதிரி நிறைய அவங்களே அறியாமல் அழகாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிப்பாங்க, ஒரு டீம் கிரியேட் பண்ணி ஒரு பில்டிங் பிஸ்னஸ். எப்படி அது சாத்தியப்படுது? ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடந்துருமா, இல்லை வந்து அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடணுமா, இல்லை எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்குமா? அதெல்லாம் இல்லை, இது ஒரு ப்ராசஸ் மேம். நம்ம ஹையர் பண்ணுறப்போ வி ஒன்லி ஹையர் ஃபார் குவாலிட்டி. அவங்ககிட்ட அவங்களால இந்த வேலையை பண்ண முடியும், அதனால் மட்டும் தான் ஹையர் பண்ணுறோம். ஆனால் ஈவென்ச்சுவலாக அவங்க வந்து தே கெட் அட்டாச் டு த விஷன். நமக்கு விஷன் இருக்கும், நம்ம கூட அந்த விஷனை அவங்களோட விஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் கொஞ்ச நாள் தேவைப்படும். அதுக்கு 1-2 வருஷம் தேவைப்படும். அந்த 1-2 வருஷத்தில் ஒன்று வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா பெர்மனெண்ட் ஆகிடுவாங்க. இது நடக்கும். இது வந்து முக்கியமாக ஏர்லி ஸ்டேஜ் பிஸ்னஸில் முக்கியமாக அந்த ஃபவுண்டர் கூடயே ஒர்க் பண்ண வாய்ப்பெல்லாம் கிடச்சிதுன்னா இது 2ல் ஒன்று நடக்கும். ஒன்று தங்க மாட்டாங்க, அப்படி தங்கிட்டாங்கன்னா ரொம்ப நாள் தங்கிடுவாங்க அதுக்கப்புறமா. இது வந்து நான் கவனிச்ச பேட்டர்ன். நான் மல்டிபிள் கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். இந்த பேட்டர்ன் வந்து எல்லா கம்பெனிலும் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அந்த விஷனை கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபவுண்டருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த people want to feel like they are part of something bigger than themselves. இப்போ நம்ம வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணுறோன்னா நம்ம எப்படி நினைப்போம், ஒரு எம்ப்ளாயி எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சோடு எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, ஆரம்பத்தில் அப்படி தாங்க வருவாங்க, வேறு வழி இல்லை. எடுக்கிறப்போ வந்து ஒரு வேலைக்காக தான் எடுக்கிறவங்கள. ஆனால் அவங்க வேலையால் மட்டுமே பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக வேலை கொடுக்கறதுனால நம்ம பெரிய ஆளும் இல்லை, வேலைக்கு வரதுனால அவங்க நம்மளோட சின்னவங்களும் கிடையாது. ரைட்? முதல்ல அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும் நம்ம. என்ன ஆக்சுவலாக நான் வந்து ஐ யூஸ்வலி டேக் பீப்புள் ஹூ ஆர் மோர் டேலண்டட் தென் மீ. என்னோட பெரிய ஆளாக இருப்பாங்க அவங்க அந்த விஷயத்தில். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போகிறோம்னு சொல்கிறப்போ ஏன் சொல்கிறோம், ஏன்னா அந்த வேலை நமக்கு தெரியாது, அதனால அவங்க கிட்ட போகிறோம். ஸோ நம்ம ஒருத்தவங்க உள்ளே கொண்டு வரப்போ தே ஷுட் ஃபீல் ரியலி ப்ரௌட் அபவுட் வாட் தேர் டூயிங். இல்லைன்னா அவங்களால வந்து அந்த வேலையை சரியாக பார்க்க முடியாது. ஸோ அந்த ப்ரைட் நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று செக்யூரிட்டி. அவங்க ஜாபுக்கு வர்றதுக்கு காரணமே செக்யூரிட்டி தான். அவங்களுக்கு தேதியான சம்பளம் வந்துடணும், இல்லைன்னா அவங்களே பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட் தானே? இல்லைன்னா பிஸ்னஸ் போயிருப்பாங்க. அவங்களே வேலைக்கு வராங்க செக்யூரிட்டிக்காக தான். அந்த செக்யூரிட்டி நம்மளால் கொடுக்க முடியுதா? ஒன்று அவங்களுக்கான ரெஸ்பெக்ட், 2வது அவங்களுக்கான செக்யூரிட்டி, 3வது தே ஷுட் ஃபீல் தட் தேர் பார்ட் ஆஃப் சம்திங் பிகர் தன் தெம்செல்ஸ், விஷன். இதை 3 கொடுத்துட்டோன்னா யூ வில் பில்ட் அப் பியூட்டிஃபுல் டீம். அந்த டீம் உங்கள் கூட ஸ்டே பண்ணிவிடுவாங்க. இன்ஃபேக்ட் உங்களை விட உங்கள் டீம் இந்த கோல் என்னவா இருக்கணும்னா ஆஃபீஸ்குள்ள வந்து பார்த்தா யார் ஓனர்னு தெரியக்கூடாது. ஆக்சுவலி பில்டிங் a team. அவங்க மேடம் சொன்ன மாதிரி எங்கள் டீமில் வந்து 95% விமன் எம்பவர்மெண்ட் தான் ஃபுல்லாக. நாங்கள் மதுரையில் பறவைன்னு ஒரு டயர் 3 தான் அது ஃபுல்லாக, கிராமம் தான் அது ஃபுல்லாக. அந்த கிராமத்தில் இருக்க மேக்ஸிமம் எல்லாமே லேடிஸ். அவங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரி தான். அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது அவங்களுக்கு. வருவாங்க, அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கு அவங்க கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டாஸ்க் கொடுக்க மாட்டேன். ஐ கிவ் தம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க அந்த கஸ்டமருக்கு போனால் கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும், அதான் என் கோல். அதுதான் அவங்க சொன்ன மாதிரி, சுதர்ஷன் சொன்ன மாதிரி விஷன். அந்த விஷனை அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்லிடணும். எனக்கு கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கணும். கஸ்டமர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்குறீங்க, சாப்பாடு ஊட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல, குவாலிட்டியானது மட்டும் தானே கொடுப்பீங்க. அதே மாதிரி மித்த குழந்தைங்களுக்கு போகும்போது அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் அவங்க குழந்தை மாதிரி பார்க்கணும். என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிடுறது. அதே மாதிரி கஸ்டமர் ரிட்டென்ஷன். கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, வீட்டில் வராங்க, இப்போ அவங்க வீட்டுக்காரர் ஏதாவது சத்தம் போடுறாங்க, இல்லை உங்கள் பையன் சத்தம் போடுறாங்க, கோச்சிக்குவீங்களா நீங்கள்? இல்லை எடுத்து சொல்லுவீங்களே, சொல்லி புரிய வச்சு இப்போ நைட்டு பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் சேர்ந்து தானே சாப்பிடுவீங்க. அதே மாதிரி தான் கஸ்டமரை ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எஜுகேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு ஃபேமிலி தான், ஒரு ஃபேமிலி ஆயிடுவாங்க. இப்போ அவங்க ஏதாவது எங்கள் ஆஃபீஸில் நான் கஸ்டமர்கிட்ட சரியாக பேசலை, அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா நான் திட்ட மாட்டேன்.
அவங்க ஏதாவது காஃபி டீ எனக்கு ஆஃபர் பண்ணால் நான் குடிக்க மாட்டேன், வேணான்ருவேன். அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். திருப்பி எல்லாரும் டீமாக சேர்ந்து வருவாங்க, சார் இனிமேல் நான் ஒழுங்காக பண்ணுறேன், நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க. ஓகே, இட்ஸ் அ வீடு தான், ஃபேமிலி தான். நம்ம கஸ்டமருக்கு எப்படி ட்ரஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி டீம் மெம்பர்ஸுக்கும் நம்ம ட்ரஸ்ட்டை கொடுக்கணும். அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணணும். அப்பப்போ வந்து ஐ டேக் கிளாஸஸ் டு தம். ஓப்பனாக வந்து பேசுவேன் நான். இப்போ இதை இருக்கிறது ஆமான்றது ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. யாரும் ஹைப் பண்ணி எதுவுமே பேச வேண்டாம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருங்க. இது பெருசாகும்போது வந்து டீம் பாலிடிக்ஸ் வேற இங்கே வந்து ப்ளே பண்ணும். ஒரு நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிற ஒரு இடத்துல இருப்போம், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதுக்காக தான் முக்கியமாக நான் கேட்டேன். கண்டிப்பாக வந்து பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். ஃபுல்லாக அந்த பாலிடிக்ஸை வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரே மருந்து தான். யாரை தப்பு பண்ணாங்களோ மன்னிப்பு கேளுங்க அவங்கள்ட்ட, அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் ஒரே ரோல் தான். நான் நிறைய தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன். சாரிங்க, நான் நீங்கள் தப்பு பண்ணி நினச்சவங்களை நான் சத்தம் போட்டு பேசிட்டேன், சாரி என் தப்பு தான் அது, நீங்கள் பண்ணலன்னு கடைசியாக தெரிய வந்துச்சு. இவங்க பண்ணியிருக்க வேண்டியது நீங்கள் பண்ணலை, அட்லீஸ்ட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அப்போ எது ஓப்பனாக சொல்லிட்டா, ஓ இவரே சாரி கேட்குறாரு, டெஃபினட்டாக நம்மளும் சாரி கேட்கணுன்றதுல எல்லாருமே வந்து அப்பாலஜிஸ், அக்செப்டன்ஸ் இருக்கிறவங்க வாழ்க்கையில், இங்கே ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா. அண்ட் அடுத்ததாக வந்து இதில் முக்கியமான விஷயம், என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கான வெளியிலேயே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கம்மிங் டு மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? நம்ம வந்து எவ்வளோதான் இருந்தாலும் அது வெளியில் காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதில் எவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? டெஃபினட்டாக சோஷியல் மீடியா வந்து பிக்கெஸ்ட் கீ அவன் கையில் இருக்குது. when you are not in digital media you are out of business அப்படிங்கறத இங்க செல்ஃப் பிஆர் பண்ணி ஆகணும். இப்போ வந்து ஃபவுண்டர் வந்து எல்லா ஃபவுண்டர்ஸ்மே இது ஸ்டார்டட் டாக்கிங், இன்ஸ்டாகிராமில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விச் இஸ் அ வெரி குட் திங் ஆக்சுவலி. அவங்களே பேசாமல் வேற யார் பேச போகிறா? நம்மளுக்கு நம்ம தான் பேசணும். பிஆர் வந்து நம்ம செல்ஃப் பிஆர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது அங்கே தான் நான் அதை கேட்கணும். ஸோ சொல்லுங்கள், அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். இப்போ நமக்கு வந்து என்ன பட்ஜெட் இருக்குன்றதை பொறுத்து தான் மார்க்கெட்டிங். கரெக்டாக ஆரம்பத்தில் நிறைய பேர்ட்டு காசு இருக்காது, காசு இல்லைன்னா நம்ம தான் பேசி ஆகணும், அதனால் நம்ம பேசிடுறது. இப்போ நமக்கு வந்து நல்ல பட்ஜெட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபவுண்டர் வெளியே வரணும்னே அவசியம் இல்லைங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா நல்ல பட்ஜெட்டுக்கு நிறைய பணம் இருக்குது, என்னால் மார்க்கெட்டிங் நிறைய பண்ண முடியும், ஃபண்ட் நிறைய ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் டேரெக்டாக மெட்டா ஆட்ஸ் போகலாம், டேரெக்டாக அவங்களோட ஆட்ஸ்லாம் பண்ணி தே கேன் கெட் தேர் கஸ்டமர் பேஸ். ஆனால் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஃபவுண்டருக்கு கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் பிரேக் ஈவன் கூட ஆகாது சில நேரங்களில். அந்த ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட்லாம் 1-2 தான் இருக்கும். அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் பேக்கேஜிங்லாம் சேர்த்து பார்த்தா ஒன்றுமே பெருசாக நிற்காது கையில். ஸோ அவங்களுக்கு ரீடார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். ஸோ தட் கஸ்டமர் அக்வசிஷன் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ரீடார்கெட் பண்ணோன்னா ஆர்கானிக் ஆடியன்ஸ் வேணும். அதை எப்படி பில்ட் பண்ணுறது? ரீல் போட்டால் தான் வரும், வேறு வழி இல்லை. ஸோ அதனால அது பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நமக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலாக வி நீட் ப்ரெசன்ஸ். பட் அது தவிர நம்மளை ப்ரொமோட் பண்ணுறதை விட நம்ம மூலியமாக பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறது தான் கோல். கரெக்டாக. ஸோ நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறது பிஸ்னஸை பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிடும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நமக்கு ரீடார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. அந்த ஆடியன்ஸை திருப்பி நம்ம ரீடார்கெட் பண்ணுறது மூலிமா சேல்ஸ் ஈஸியாக நடந்துருது. ஆக்சுவலாக 3 கைண்ட் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. முதல் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டர் வந்து ஐடியா தான் எல்லாமே நினச்சிட்டு இருப்பாங்க, என்கிட்ட செம்ம ஜீனியஸ் ஐடியா இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது 10,000 பேருக்கு அதே ஐடியா இருக்குன்னு. ஆனால் அவங்க தே திங்க் தட் தேர் ஐடியா ஜீனியஸ். ஆனால் அது உண்மை கிடையாது. ரெண்டாவது டைப் இருக்காங்க, அவங்க வந்து என்கிட்ட என் ப்ராடக்ட் தான் செம்ம ப்ராடக்ட், இது மாதிரி ப்ராடக்ட்டே மார்க்கெட்டில் இல்லை, செம்ம குவாலிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியாது அதே மாதிரி சிமிலர் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்களோட பெட்டர் ப்ராடக்ட்ஸே இருக்க வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கும், கூட டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் முதல்ல பில்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போ வந்து எதனால் பெரிய ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் எல்லாம் $1 பில்லியன் பிராண்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. எப்படி டக்குன்னு பில்ட் பண்ண முடியுது அவங்களால? 3-4 வருஷம் தான் இருக்கும் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் $1 பில்லியன் பிராண்ட் ஏன்? ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பெருசு அவங்களுக்கு. அந்த ப்ராடக்ட் நம்ம கூட உருவாக்கலாம், ஆனால் நம்ம $1 பில்லியன் பிராண்ட் ஆக மாட்டோம். ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதே டிஸ்ட்ரிபியூஷன் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஃபேஸ் வேல்யூ, டிஸ்ட்ரிபியூஷன், அவங்களை எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குது அவங்க கிட்ட, எத்தனை பேர் ரீடார்கெட் பண்ண முடியும் அவங்களால, அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பில்ட் பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ். மற்றவங்க பில்ட் பண்ணல, நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா நம்மகிட்ட பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், நாளைக்கு இன்னொரு லைன் கொண்டு வரோம்னு வச்சுக்கலாம், இன்னொரு புது ப்ராடக்ட் லைன் கொண்டு வரோம்னா அந்த ப்ராடக்ட் லைனையும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். இது டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட 10 ப்ராடக்ட் லைன் இருக்குன்னா 10யும் ஒரே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரே டைமில் ப்ரொமோட் பண்ணலாம் நீங்கள். ஆனால் அவங்களால வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பில்ட் பண்ணலன்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக ஆட் ரன் பண்ணணும். ஸோ தட் இஸ் வை யூ நீட் an audience. நிச்சயமா. ஸோ அது முன்னாடியே அதெல்லாம் நீங்கள் 2 பேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹேட் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் லைம் லைட்
gave us even bigger tractions and bigger contacts for us. நாங்கள் வந்து போயிட்டு டச்வுட் அது வந்து எப்படின்னா ஒரு பாயிண்டில் எப்படின்னா we didn't need to introduce ourselves to majority of people. டே இவன்டா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ தட் கேவ் அஸ் அ குட் மொமெண்டம் இன் அவர் பிஸ்னஸ் மேம். ஸோ எல்லாருக்குமே மார்க் த வேர்ட்ஸ், எல்லாருக்குமே ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்கு பிஸ்னஸ் ஓனருக்கு. அந்த பர்சனல் பிராண்டில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணணும். இங்கே வந்து நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு தப்பான நோஷனுக்குள்ளே வந்துடுறாங்க. என்னென்னா, நான் வந்து ரீல்ஸ் பேசி தான் ஆர் வீடியோஸ் போட்டு தான் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இல்லை அப்படிங்கிறது நம்ம ஈக்குவேஷனில் ரிமூவ் பண்ணிடலாம். இருந்தாலும் சுதர்ஷன் கணபதி யாருன்னு எல்லாம் தெரியும். பிகாஸ் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணியிருந்தார். அங்கே அவர் வந்து பேசுறது கிடையாது. அதே மாதிரி அங்கே வந்து அவர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. கருத்து ஒரு பேசேஜ் எழுதியிருப்பார். அந்த பேசேஜ் படித்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ வரும், ஒரு தாட் ப்ராசஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு லிங்க்டின்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சிஇஓஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எல்லாமே க்ரீனில் இருக்கும். ஏன் ப்ரோ? ஏன்னா லஞ்சை சாப்பிட்டுட்டு தே டோன்ட் வேஸ்ட் டைம். அந்த வேல்யூஸை பார்ப்பாங்க, அதில் வர்ற கமெண்ட்ஸும் அவங்க படிப்பாங்க. ஏன்னா ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ் தான் வரும். நீங்கள் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நெகட்டிவாவோ ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணோன்னா அந்த அல்காரிதமே பிளாக் பண்ணிடும். ஒரு மணி நேரத்துக்கோ ஒரு நாளைக்கோ பிளாக் பண்ணும். ஸோ வேல்யூஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் வேல்யூ பேஸ்ட் பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறது எல்லாருமே நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதுதான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்டெலிஜென்ட் பீப்புள் லிங்க்டின்ல இருப்பாங்க. இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ரெடிட்டில் இருப்பாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ரெடிட் இஸ் சம்திங் விச் நோ ஒன் யூசஸ் எனிவே. ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போஸ்ட், நிறைய மீடியம்ஸ் இருக்குது நீங்கள் பிராண்ட் ஆகிறதுக்கு, நீங்கள் செல்ஃப் பிராண்டிங் ஆகிறதுக்கு. பட் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து இது 2 மட்டுமே இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆணித்தரமான கருத்து. நான் நிறைய இடத்துல சொல்கிறேன். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் இருக்குது. இன்னைக்கு வந்து பீயிங் ஆம்னி ப்ரெசன்ட்ன்றது ஒரு ஆர்டர் ஆஃப் த டேவாக மாறிடுச்சு. யூ ஹேவ் டு பி எவ்ரிவேர். வேறு வழி இல்லை. வி லிவ் இன் அ நாய்ஸி வேர்ல்டு. நம்ம இருக்கோன்றதை ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு நாள் ரீல் போடலன்னா மறந்து, ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், ஒரு மாதம் ரீல் போடலன்னா எல்லாரையும் மறந்துடுவாங்க இங்கே இருக்கிறது. ப்ரோ நீங்கள் போடுறது இல்லையா ப்ரோ வீடியோ? ஏன்னா அவ்வளோ கான்டென்ட் இருக்குது, அத்தனை பேர் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? முதல்ல ஆடியன்ஸுக்கு தேவையும் இல்லை, நமக்கு தான் தேவை. ஸோ நம்ம தான் போடணும் வீடியோஸ். நம்ம கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும். அதுவும் மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் இருக்க முடியும்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனை பெருக்கிட்டே போகணும். டிஸ்ட்ரிபியூஷன் பெருசாக நம்ம பிஸ்னஸ் பெருசாகிட்டே இருக்கும் நேச்சுரலாக. ஓகே. ஸோ கமிங் டு யூ மேம், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டு வந்து தெரிய வைக்கிறது வந்து இதுதான், இந்த மாதிரி விஷயங்களை தான். அதை நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கிறப்ப எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் விடாமல் ரீல்ஸ் பண்ணுவோம். ஒரு நாள் விட்டுட்டோன்னா அங்கே சேல்ஸ் குறைஞ்சிரும். அதனால என்ன வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் ரீல்ஸ் போட்டே ஆகணும். அது மாதிரி அப்படி போடும்போது என்னத்தை போடுறது, நம்ம சொன்னதையே சொல்ல முடியாது. அதனால நம்ம செய்யறதை காட்டணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்ல பேசிட்டோம். அப்புறம் ரொம்ப நாள் அதுவே செய்ய முடியாது. செய்முறையை முன்னாடிலாம் சொல்லுவாங்க செய்யறதை காட்டக்கூடாது, யாரும் பார்த்து காப்பி அடிச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது, செய்கிறவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு விஷுவலாக காட்டணும். அது சொல்கிறப்ப இது சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அது செய்ய முடியும். எவ்வளவோ நம்மளை விட நல்ல ப்ராடக்ட் செய்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சோஷியல் மீடியாவில் வர பயமாக இருக்குது, அதனால என்ன வரல, வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க, அதனால என்னால் செய்ய முடியல அப்படின்னு. அது ஆனால் நான் அதை செஞ்சதுனால தான் என்னால் வெளியில் வர முடிஞ்சது. நான் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கேன், சர்டிஃபைடு வாங்கியிருக்கேன். ஒன்றையுமே நான் காட்டினேன். இதில் வந்து பாருங்கள் இவ்வளோ பூ இருக்குது, இந்த பூவை பறிச்சா டீ குடிக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நல்லது, சுகருக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தர்கள் பாடல்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் அதை பற்றி கண்டென்ட். அப்புறம் நானே டீ போட்டு நானே எங்கள் ஸ்டாஃபோட உட்காந்து குடிக்கிற மாதிரி இதெல்லாம் போடும்பொழுது அதை பார்க்குறவங்களுக்கு மக்களுக்கு ஓகே சரி அப்போ நம்ம சம்பெருத்து டீ வாங்கலாம். ஸோ அப்புறம் தான் வந்து வாங்க வர்றாங்க. அதே போல் கத்தாழையில் என்ன செய்கிறோம், அப்புறம் குமிட்டிக்காய் வாங்கினா இதுக்கு நல்லது, அது வந்து உடம்புக்கு அரிப்புக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு காட்டி, அதே போல் வாங்குறவங்க யாராவது ரிவ்யூஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ரிவ்யூஸும் திருப்பி அதிலேயே போடும் பொழுது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, சரி இது ஓகே நல்ல பொருள் நம்மளும் வாங்கி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால டெய்லி சோஷியல் மீடியாவில் நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு விஷயத்தை வந்து பிஸ்னஸ் மாடலாக
உங்களுக்கே தெரியாம மாத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லும் போது எனக்கு அப்படிதான் இருக்கு. இல்லை அது அவங்க சொன்னப்பல என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை கொண்டு வந்தது தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அது மாதிரி சொன்னது, கைடன்ஸ் பண்ணது தான் எனக்கு. நிச்சயமா. ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ், அதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறப்ப நீங்கள் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. அவங்கள எப்படி ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணுறதா, பார்ட்னர்ஸாக ட்ரீட் பண்ணுறதா, இந்த கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுற நிறைய பேருக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை வந்து உள்ள கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. 2 people கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப் அண்ட் கெட்டிங் மேரிட் மாதிரி தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. எனக்கு வந்து காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வேணும் பிஸ்னஸ்ல இருந்து அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் வந்து நான் இந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக அது பிரேக் ஆயிரும். 2 பேருக்குமே ஆர் 3 பேருக்குமே ஆர் எத்தனை பேர் உள்ள வராங்களோ அத்தனை பேருக்கும் ஒரே விஷன் தான் இருக்கணும். தே ஷுட் ஹேவ் ஒன் விஷன். இந்த ஹோல் ஆர்கனைசேஷனை நான் இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கணும். 2வது எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த என்னோட கிளையண்டல்ஸில் பார்த்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று சேர்றோம், பிரியும் போது எப்படி பிரியும். இப்போ ஒரு வேளை இந்த கம்பெனி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இது பிரியுது, இப்போ நாங்கள் பிரியோம் அப்படின்னா அப்போ யார் யாருக்கு எவ்வளோ பங்கு சொத்தை வந்து முதலே பிரிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பிரிக்கும் போது எப்படி ஆகும் அப்படின்னா இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் சோலோ டிராவலராகவே இருந்துக்கிறேன்ப்பா, நான் வந்து 1% கம்பெனியாகவே இருந்துக்கிறேன், என்னோட டீம் மெம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பார்ட்னரோ இல்லை எனக்கு ஒரு இன்வெஸ்டரோ என்னை லீஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவையில்லை, நான் ஐம் குட், ஐம் அ மேரத்தானர், எனக்கு வந்து ஸ்ப்ரிண்ட் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ். சில இடங்களில் நடுவில் ஒரு இன்வெஸ்டர் வரேன், நீ நல்லா பண்ணிட்டு இருக்கப்பா, நான் உனக்கு வந்து உள்ள நான் பார்த்து நான் இதில் ஒரு பார்ட்டாக நான் அப்படியே உள்ளே வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கேயும் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி தான் கேம் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு இதில் என்ன நீங்கள் பார்த்து இது காசு பண்ணுது அதனால நான் இது காசு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வரேன்னா, இல்லை எனக்கு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால நான் வரேன். இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹார்ஸ் ஃபீட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய ஹார்ஸ் இந்த ப்ரீடிங் வந்து நிறைய எக்ஸ்பர்ட் நாலேஜ்ல இருக்கு. ஸோ அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணங்காட்டிக்கு என்னாச்சுன்னா இட் கெட்ஸ் பூம். ஸோ இப்போ நாலேஜும் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ இப்போ இன்வெஸ்ட் ஆகும்போது அவங்களுக்கு புரியுது தி நேம் த கேம். சில பேர் கேமே எனக்கு தெரியாது, இது காசுக்காக மட்டும்தான் வரேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளோட நம்ம உள்ள போகும்போது லாங்லிவிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதுதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் அதை எப்படி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ரைட், நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் இருக்கான்றது தாங்க மேட்டர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு யூ கெட் மேரிடுங்க, வேல்யூ சிஸ்டம்ஸ் மேட்ச் இருக்கும், ஒரே மாதிரி யோசிப்போம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை லாங் டேர்ம் ரன் பண்ண போகிறோன்னா யூ நீட் டு லுக் அட் த வேல்யூ சிஸ்டம்ஸ். அதில் மேட்ச் இல்லைன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அண்ட் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வந்து பணம் வந்து அதுலேருந்து வர அசட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் தான் அசட்டே. இப்போ ரெண்டுமே தப்பான மைண்ட் செட்டும் இல்லை, ரைட்டான மைண்ட் செட்டும் இல்லை. ஏன் மைண்ட் செட் வந்து பிஸ்னஸ் தான் அசட்டுன்னு நினைக்கிறது. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்து பணம் தான் அசட்டு, பிஸ்னஸ்லேருந்து வர பணம் தான் அசட்டுன்னு சொல்லிட்டாருன்னா எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகுதுன்னா our value systems don't match there, right? So it depends on what we believe, whether we believe in each other. அது ஒன்று இருக்குது. அண்ட் கடைசியாக பிரியறப்போ ஃப்ரெண்டாகவே இருக்க முடியுமா? நிச்சயமா. ஸோ இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, பட் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? நான் சார் சொன்ன மாதிரி தான், நான் சோலோவாகவே இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு பயம் நான் அதனால இதில் வந்து ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கிறதுனால தேவையில்லாத வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு பயம் இருக்குது. அதனால் நான் என்ன நினச்சேன், வேணாம் பையனை நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இல்லை நாங்களும் இப்போ கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் செய்கிறேன், நான் கொடுக்குறேன், இல்லை வேணாம் எனக்கு இருக்கிறது, இல்லை நீங்கள் இன்னும் பெரிய இடம் வாங்கி இன்னும் ஒரு 4 மிஷின் வாங்கி போகலாம், இப்போ 2 மிஷின் வச்சுருக்கீங்க, இல்லை வேண்டாம் நான் இது எப்போ நான் வாங்குறேனோ அப்போ நான் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு இது 2 போதும், எனக்கு அது வேண்டாம், நான் சோலோவாகவே இருந்துக்கிறேன், ரொம்ப சேஃப் சைடாக இருந்துக்குவேன் நான். எனக்கு சொல்கிறப்பல நீங்கள் நம்ம ஜாலியாக ஆரம்பிப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பார்ட்னராக இருந்து ஜாலியாக ஆரம்பிப்போம். ஆனால் மனஸ்தாபம் வந்து பிரியும் போது அது ஒரு பெரிய மன கஷ்டமாக இருக்கும். அது எப்போதுமே மனசை உறுத்திக்கிட்டே வேற இருக்கும். அதுக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டேன். எங்கே போய் எது செய்யணும், என்ன லைசன்ஸ் எடுக்கணும் எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஸோ என்னோட நான் உங்களோட பயணிக்கணும் அப்படிம்பாங்க. என்னோட நீங்கள் பயணிக்க வேணும், நீங்கள் தனியாக பயணிங்க, அப்போ தான் 2 பேரும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள் பயணத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் சொல்லி நான் என்ன அதனால் நான் என்னோட கற்றுக்கிட்டதை நான் உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன், உங்களை சேஃபாக கொண்டு போகிறேன். நீங்களா ஆரம்பிங்க, நான் என்கிட்ட வராதிங்க, கைடு பண்ணுறேன். ஆமாம் கைடு பண்ணுறேன், நான் என்கிட்ட வராதிங்க, நீங்கள் தனியாக செய்யுங்க, என்னை விட இன்னும் நல்லா செய்யுங்க, அதான் யூனிக்காக ஏதாவது செய்யுங்க. நான் வந்து செம்பருத்தி டீ போடுறேன்னு நீங்களும் அதே போட வேண்டாம், வேற அதுலேருந்து ஜாம் செய்யுங்க, பண்ணுங்க.
நான் வர மாட்டேன். ஆமா எனக்கு இல்ல தட்ஸ் an intelligent thing to do. She is also helping. நான் ரொம்ப சேஃப் சைடுல இருந்துக்குவேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே என்னால தாங்க முடியாது. இப்போ ஒன்னு அதுக்கு தான் வேலைக்கு போ வேணான்னு சொன்னேன். இதெல்லாம் செய்ய வேணாம்னு ஆரம்பத்திலே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் வந்து நான் சொல்லாம இருக்கணும். இதுல வந்து இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ணேன். அது ஒரு ஃபீமேல் பண்றப்ப இன்னும் ரொம்பவே அடி வாங்குவோம் அந்த இடத்துல. அது வந்து ஃபேமிலி வந்து ஈஸியா ப்ளேம் பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் அது நீங்க சொல்றது முக்கியமான ஒரு பாயிண்டே கூட அது இந்த இடத்துல. ஸோ சோலாவே அவங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் கொலாபரேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. பட் நம்ம வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க அதை பத்தி? ஏன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கார் ஓட்டுற மாதிரி தான் இது. நான் டிரைவர், நான் கார் ஓட்டுறேன். பக்கத்தவங்க எனக்கும் கியர் போடுறதுன்னு அவரும் கியர் போட்டால் போய் கீழே உள்ள வண்டி தான் போய். அதாவது எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் வேண்டாம், ஷேர் ஹோல்டர்ஸ் வேணும். ஷேர் ஹோல்டர்ஸ் வித் லிமிட்டட் பவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு லக்கிலி நீங்கள் சொன்ன வார்த்தையில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. என்ற 12 ஷேர் ஹோல்டர்ஸில் ஆல்ரெடி வந்து ஒரு 4 பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட்டே கொடுத்துருக்கேன் நான் ஃபுல்லாக. 2x 2.2x 3x வரையுமே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தேன் அவங்களுக்கு எக்ஸிட் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஃபுல்லாக. ஸோ அதை பார்த்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க ஃபுல்லாக. ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படின்னா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கேட்டால் எனக்கு ஆஸ்திரேலியாவில் எனக்கு ஒரு லீட் வேணும், யூஎஸில் எனக்கு லீட் வேணும். நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கார்பரேட்டில் என் ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லீட் கொடுங்க. அப்போ அது ஓப்பன் தர் மவுத் அண்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணிகிட்டு இருக்கிற போது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஷீரா, பட் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஷேர் ஹோல்டர்ஸ். இதே பார்ட்னர்னா டெஃபினட்டாக வந்து நான் பார்த்த வரையும் என்னோட பார்ட்னர்ஸ் வந்து நான் லெஃப்ட் போக சொன்னால் அவங்க ரைட்டு தான் போவாங்க. அவங்க ஃபுல்லாக லெஃப்டா ரைட்டான்னு சொல்லி ஈகோ கிளாஷ் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ கார் ஓட்டணும்னா டிரைவர் மட்டும் தான் கார் ஓட்டணும். கார் ஓட்ட தெரிஞ்சவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பின்னாடி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் எங்கெங்க போகணும்னு சொல்லுங்க, அந்த இடத்துல கரெக்டாக நான் இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு நான் சேஃபாக போயிடுவேன். வெரி நைஸ். ஸோ அதுதான் சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள் 37 வருட அனுபவம். அட என்னங்க சொல்றீங்க? நம்ம மஞ்சு குரூப்ஸின் ப்ளூ ஸ்பாட் 3.0ல ஃபேஸ் 2 பீச் வில்லா புக்கிங்ஸ் ஓபன் ஆகிடுச்சா? JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.